வணக்கம். நாம தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பேப்பர்ல லாஸ்ட் கிளாஸ்ல ஆடையோடைய வரலாற பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் பல வகையான ஆடைகள பத்தி பார்த்தோம். நெசவு தொழில்னா என்ன? அதனுடைய தொழில்நுட்பங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய தொன்மைய பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் பருத்தி பிண்டர்னா யாருன்னு பார்த்தோம். ஆ அதுக்கப்புறம் பருத்தி பிண்டிர் செய்யக்கூடிய வேலைகள பத்தி பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம சில விஷயங்கள பார்க்க இருக்கிறோம். ஆ ஃபர்ஸ்ட் யூனிட்டான நெசவு மற்றும் பானை தொழில்நுட்பத்துல. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துணிகளின் வகைகள். ஓகே. சங்க காலத்துல நெறைய துணி இருந்ததா வந்து நம்ம பார்த்தோம். சில பேரையும் வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி சில வகையான சில டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து இருந்ததற்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெறைய இலக்கியங்கள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்தெந்த மாதிரியான ஆடைகள்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மெல்லிய துணிகள். மெல்லிய துணிகள்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கக்கூடிய துணிகள். அடுத்து பாம்பு தோல் போன்ற அழகான உயர் ரக துணிகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்து முரட்டு துணிகள் இருந்ததாகவும், அடுத்து பட்டாடை இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் மெல்லிய துணிகள். மெல்லிய துணிகள் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா, பாலுடைய ஆடை இருக்கு இல்லையா? அந்த பாலுடைய ஆவி பட்டு அந்த ஆடை வந்து ரொம்ப எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்குமாம். இல்லன்னா பேப்பர் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குமாம். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப தின்னான ட்ரெஸ்ஸ தான் வந்துட்டு மெல்லிய துணிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாம்பு தோல் போன்ற உயர் ரக துணிகள். ஆ இது வந்து ரொம்ப பிராண்டடான ட்ரெஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா, பாம்போட தோல் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப தின்னா இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட்டா, தின்னா இருந்தா கூட, அந்த பாம்புனுடைய பிரிண்ட்ஸ் வந்து அந்த தோல்ல வந்து பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்குமா அந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு. அந்த பிரிண்ட்ஸ்லாம் இருந்து அவ்ளோ சாஃப்ட்டா, அவ்ளோ லைட் வெயிட்டடா இருக்கும். இததான் வந்துட்டு பாம்பு தோல் போன்ற உயர் ரக துணிகள்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து முரட்டு துணி. முரட்டு துணினா என்ன? சிம்பிள் ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஆ இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. மூங்கிலுடைய உள்பட்டைய வந்து உரிச்சடிச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ரொம்ப ஹார்டா வந்து இந்த முரட்டு துணி வந்து இருக்குமாம். இவ்ளோ ஹார்டான துணிய வந்து அ மேனுஃபேக்சர் பண்ணதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல நெறைய இருக்கு. அடுத்து பட்டாடை. இப்ப இருக்கிற மாதிரியே சங்ககால மக்களும் நெறைய ஆ பட்டால செய்யப்பட்ட ஆடைய வந்துட்டு உடுத்திருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். பட்டு நூலாலையும் அல்லது எலியுடைய முடியினாலையும் நெசவு தொழில் செய்யக்கூடிய நுட்பத்த வந்து அறிஞ்ச நெசவாளர்கள வந்து நம்ம என்னன்னு குறிப்பிடுறோம் அப்படின்னா, நுண்வினைக்காருகர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது வந்து நாம குறிப்பிடல. சிலப்பதிகாரம் வந்து இந்த நுண்வினைக்காருகர பத்தி பேசுது. நுண்மணிக்காரர்னா யாருன்னு கேட்டா, சிம்பிள். பட்டு நூலாலையும், எலியோட முடியையும் கொண்டு அத வச்சு நெசவு பண்ணக்கூடிய நெசவாளர்கள். இவங்க தான் வந்துட்டு நுண்மணிக்காரர்கள். அடுத்து, வேற எந்த வகையான ஆடைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல வந்து முருகன வந்து அதாவது கடவுள் முருகன வந்து சிவந்த ஆடையன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? சிவப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் இருந்ததா, முருகன் லார்ட் முருகன் வந்துட்டு இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸ வந்து வேர் பண்ணியிருந்ததாகவும் நமக்கு செய்திகள் தெரியுது. அடுத்து பெண்கள் வந்து பூப்பு காலத்துல சிவந்த ஆடையத்தான் வந்துட்டு பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. பூப்பு காலம்னா பியூபர்ட்டி டைம்ல. அவங்க தன்னுடைய மென்ஸ்ட்ரேஷன் டைம்லயும், பியூபர்ட்டி டைம்லயும் ரெட் கலர் ட்ரெஸ் தான் வந்துட்டு அவங்க வேர் பண்ணியிருந்ததா சொல்றாங்க. அடுத்து பெண்கள் வந்து டே டைம்ல பகற்பொழுதுல பட்டாடையும், அதே நைட் டைம்ல காட்டன் ட்ரெஸ்ஸையும், பருத்தி ஆடையும் அணிஞ்சிருந்தாங்க. இந்த செய்திகள்லாம் நமக்கு யார் குடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டா, பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூல் தான் வந்துட்டு நமக்கு இந்த வகையான ஆடைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு செய்திகள் சொல்லுது. அடுத்து சாயத்தொழில். ஓகே. நம்ம இப்ப வேர் பண்ணியிருக்கிற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நம்ம முன்னோர்களும் வேர் பண்ணியிருப்பாங்களா? இல்ல ரொம்ப பிளெயினா ஒயிட் கலர்ல அப்படிதான் வேர் பண்ணியிருந்திருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆப்வியஸ்லி நம்ம இப்ப யூஸ் பண்ற மாதிரி நெறைய கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ நம்ம முன்னோர்களும் பயன்படுத்தியிருப்பாங்க. அ என்ன நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய டைஸ் பெரும்பாலும் சிந்தெடிக் டைஸா இருக்கு. ஆனா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டைஸ் வந்து நேச்சுரல் டைஸ்.
டைஸ்னா சாயம். சாயம் பயன்படுத்தி தான் வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆ இயற்கையா கிடைக்கக்கூடிய பல வகையான பொருட்கள சாயத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுல முதல்ல வந்துட்டு அவுரி செடி. அவுரி செடிய வந்து என்ன பண்ணுவாங்களாம், அத ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மை பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணி அத அறுவடை செஞ்சுருவாங்க. அறுவடை செஞ்ச பிறகு வந்து இத வந்து தொட்டியில போட்டு நைட் ஃபுல்லா தண்ணீல ஊற வைப்பாங்களாம். அந்த தண்ணி ஊறுன தண்ணி வந்து எப்படி இருக்குமா பார்க்கறதுக்கு ரொம்ப மஞ்ச கலர்ல இருக்குமாம். அந்த தண்ணிய தென் அகெயின் இன்னொரு டேங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்களாம். ஷிஃப்ட் பண்ணனியும் அது வந்து ஆக்ஸிஜனோட இது பண்ணி கெமிக்கல் ரியாக்ட் ஆகி அது வந்து ப்ளூ கலரா மாறும். இந்த ப்ளூ கலரா வந்துட்டு இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. நாம கூட ஸ்கூல் டைம்ல ஹிஸ்டரியில படிச்சிருந்திருப்போம். 1860ஸ்ல இண்டிகோ ரிவால்ட் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இண்டிகோ நமக்கு அது தேவையில்ல. நம்ம இண்டிகோன்னா ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து அவுரி செடியில இருந்து எடுக்கக்கூடிய சாயம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கொன்றை மரம். அந்த கொன்றை மரத்துல இருந்து ஒரு வகையான ஒரு திரவம் வருது. திரவம் இன் த சென்ஸ் லிக்விட். அந்த லிக்விட வச்சு நெறைய வேற வேற கலர்ஸ வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அடுத்து சாயவேர், காசுகட்டி இப்படிங்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இந்த 2யும் சேர்த்தி நல்ல பிரைட் ரெட் கலர், நல்ல சிகப்பு நிறத்த வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில வகையான பொருட்கள வந்து சாயத்துக்காக பயன்படுத்துறாங்க. எந்தெந்த வகையான பொருட்கள பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த மாரி அவுரி செடி, அதுக்கப்புறம் குங்குமப்பூ, மஞ்சள், கடுக்காய், அரக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள பயன்படுத்துறாங்க. இத வந்து கலந்தும் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி துணிகள்ல வந்துட்டு சாயத்த ஏத்துறாங்க. இந்த சாயக்கலைய பத்தி நமக்கு வந்து நெறைய சங்க இலக்கியங்கள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சாயக்கலை வந்து ரொம்ப எங்க ஃபேமஸா இருந்திருக்கு? எந்தெந்த ஊர்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரபலமா இருந்திருக்குன்னு சொல்லி கேட்டா, காஞ்சிபுரத்துல, மதுரையில, மாயூரத்துல இந்த சாயக்கலை வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நெறைய அகழ்வாய்வுலாம் பண்றாங்க இல்லையா? இந்த அகழ்வாய்வுல நெறைய பழங்கால சாயத்தொட்டிகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறாங்க.